தென் சென்னை தொகுதிக்கு உட்பட்ட கோடம்பாக்கம், காமராஜர் நகர், கார்ப்பரேஷன் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இணையதளத்தில் திமுகவினர் வரம்பு மீறி பேசுவதாகவும் அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்படுத்த வேண்டும் என கூறினார். அநாகரிகமான அரசியல். இணையதளத்தை திறந்தா, ட்விட்டரை திறந்தா இந்த 200 ஊபிஸ் இருக்காங்க பாருங்க, அசிங்கமா எழுதுறாங்க. முதல்ல ஸ்டாலின் அதை கட்டுப்படுத்த வேண்டும். நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட தாளவாடி மலைப்பகுதியில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேலூர் மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடும் ஏசி சண்முகம் சங்கராபுரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தான் வெற்றி பெற்றால் தனது கல்லூரிகளில் 600 சீட்டுகளை மாணவர்களுக்கு இலவசமாக கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். நான் படிக்க வைக்கிறேன், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோமா, 600 சீட்டு இலவசமா நான் தரேன். 600 இடங்கள், இன்ஜினியர் ஆகட்டும், இது ஆகட்டும். சிவகங்கை மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் கார்த்தி சிதம்பரத்திற்காக நெற்குப்பை பகுதியில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நரேந்திர மோடி ஒவ்வொரு அடியாக சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். திரு நரேந்திர மோடி அவர்கள் போற பாதை இருக்கே, சர்வாதிகார பாதை. ஒவ்வொரு அடியாக சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விழுப்புரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் வீரபாண்டி கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது ட்ரோன் மற்றும் ஜேசிபி இயந்திரம் மூலம் மலர் தூவி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெல்லை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து நடிகை காயத்ரி ரகுராம் களக்காட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது போதைப் பொருட்கள் விற்பனையில் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் போட்டி நடைபெறுவதாக தெரிவித்தார். இன்னைக்கு போதைப் பொருள் கண்ணாபின்ன டாஸ்மார்க்க தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். போட்டி, தேசிய கட்சிக்கு போட்டி. இங்க பாரதிய ஜனதா கட்சி ஜாஸ்தி விற்பாங்களா இல்ல திமுக ஜாஸ்தி விற்கிறாங்களான்னு இதுதான் நடக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.